வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது bisibelebath சாதம். இது 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற சாதத்தை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வீங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அதை எப்படி செய்யலாங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம bisibelebath சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 2.5 கப்பு ரைஸ் எடுத்துக்கலாம், 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். மொத்தமாக 3.5 கப்பு ஆயிடுச்சு. இதை நல்லா கழுவிட்டு 2-3 தடவை நல்லா கழுவணும். கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதை குக்கரில் போட்டு கிட்டத்தட்ட 14 கப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 கப்புக்கு 4 கப்பு அப்படிங்கிற விதத்தில் நம்ம 14 கப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1/4 ஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக மஞ்சள் தூள், அதாவது ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதிகமாக போட்டால் ரொம்ப மஞ்சள் கலர் ஆயிரும். அதனால் 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் லைட்டாக போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம ஒரு கிளறி விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி 5-6 விசில் விட்டுக்கலாம். சாதம் நல்லா குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு விசில் விட்டுக்கலாம். இல்லை 8 விசில் விட்டால் தான் எங்கள் ரைஸ் குழஞ்சி வரும் அப்படின்னா 8 விசில் விட்டுங்க. ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கரில் விசில் அடங்கட்டும். நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானோடனே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு 3 காஞ்ச மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா கிளறி விட்டலாம். இப்போ அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் அளவுக்கு முழுசாக அப்படியே தோல் ஒழிச்சிட்டு போட்டு கிளறி விட்டலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அப்படியே கிளறிட்டு இருக்கணும். ஒரு அரை வேக்காடு வர வரைக்கும் அப்படியே கிளறிட்டு இருக்கணும். கிளறி விட்டுட்டு நம்ம காய்கறிகளை போட்டுக்கலாம். காய்கறிகள் போடுறப்ப ஒவ்வொரு காய்கறியும் 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கம்மியாகவும் போடக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது. இல்லை காய் போடுறங்கிற அளவில் பேரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுறக்கூடாது. பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். அதோட பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு நல்லா கிளறி விட்டலாம். அதாவது இந்த இதில் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் ஒரு மனமும் நல்லா bisibelebath சாதத்துக்கு கிடைக்கும். அதுக்காக கண்டிப்பாக முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் அவசியம் சேர்த்துங்க. அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இதை அந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு அரை வேக்காடு வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சு அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை ஒரு 2-3 நிமிஷம் கிளறி விட்டுட்டு இந்த சமயத்தில் 200 கிராம் அளவுக்கு 3 பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். குக்கரில் சாதம் ரொம்ப கெட்டியமாக எதுவும் இருந்துச்சுன்னா இதில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கணும். இல்லை நல்லா லிக்விடாக ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த அளவு தண்ணி போதுமானது. சரி, நம்ம சாதம் எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ரொம்ப கெட்டியாக இல்லை. அதனால் இந்த அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணது போதும். அதனால் இதை நல்லா இப்படியே கொதிக்க விட்டலாம். கொதிக்க விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள், 2.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1.5 ஸ்பூன் காரத்துக்கு மிளகாய்த்தூள். காரம் அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க, இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிங்க. இந்த சமயத்தில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இது இப்படியே நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 5-6 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிருச்சு. காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த சமயத்தில் காய் நல்லா வெந்திருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு
ஒரு லெமன் சைஸுக்கு கொஞ்சம் பெருசாக புளியை நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி நல்லா ஆட் பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மறுபடியும் நல்லா கொதித்த உடனே 2 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா 2-3 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு சாதத்தை நல்லா கிளறி விடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிளறில சாதம் இப்படி இருக்கணும். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இல்லை கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் சுடுதண்ணியை கொஞ்சம் ரெடியாக வச்சுங்க. சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சுங்க. அது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதத்தை நல்லா கிளறி விட்டு ஏற்கனவே காய்கறியெல்லாம் நம்ம சிம்மில் போட்டிருந்தோம் இல்லையா 5 நிமிஷம். இப்போ அதில் இந்த சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சாதம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இப்போ இந்த சாதத்தை எடுத்து நம்ம ஏற்கனவே காய் வேக வச்ச சாம்பாரில் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கிளறினோம்னா இந்த மாதிரி இருக்கணும். இல்லை இதை விட ரொம்ப கெட்டியமாக இருக்குது அப்படின்னா நம்ம சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா தண்ணியாக லிக்விட் ஆகிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பை செக் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கிளறி விடணும். இந்த சமயத்தில் சிம்மில் இருக்கணும். இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் இருக்கணும். ரொம்ப கொதிச்சிச்சுனாலும் மேலே விழுந்துடும். அதனால் சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். ரொம்ப கெட்டியமாக இருந்துச்சுன்னா சுடுதண்ணியை ஆட் பண்ணி எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி இந்த மாதிரி கிளறி விடணும். கொஞ்சம் லிக்விடாக இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நேரம் ஆனவுடனே நல்லா கரெக்டாக இருக்கும். இல்லை இப்போவே கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காய்கறி சேர்க்கையில் கண்டிப்பாக முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற அளவில் டேஸ்ட்டு இருக்கும். நல்லா வாசமாகவும் இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சமயம் நல்லா கரெக்டான பதம். இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி இலைகளை மேலே கொஞ்சம் தூவி விட்டலாம். தூவி விட்டுட்டு இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய், இல்லை அதிகமாக நெய் தேவையில்லை அப்படின்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்ல ஒரு மணமும் சுவையும் கொடுக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டலாம். கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு அருமையான பிசிபெலாபாத் சாதம் ரெடி. இது ஹோட்டலில் கூட இந்த மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்காது. நன்றி, வணக்கம்.